ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொறியாளன் ஃப்ரம் கோயம்புத்தூர். இப்போ நம்ம இருகூரில் பண்ணியிருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியல் பில்டிங்க்கு வந்து இன்றைக்கி ரேமிங் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே இந்த அதாவது சாயில் ஃபில் பண்ணி பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி மழையும் இந்த வருஷம் நம்ம நல்ல மழை பெஞ்சதுனால அதுக்கப்புறம் வாட்டரிங் நல்லா பண்ணி கன்சால்டேஷன் நல்லா பண்ணதுனால இந்த ஃபில்லிங் சாயில் வந்து நல்லாவே செட்டில் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் அதாவது நம்ம அந்த ரோலர்னு சொல்லக்கூடிய அந்த ஜேசிபி ரோலர் வந்து 7 டன் கெப்பாசிட்டி இருக்கிற அந்த ரோலரை வச்சு நம்ம அந்த பேஸ்மெண்ட் ஃபில்லிங்குடைய சாயிலை வந்து நம்ம நல்லா காம்பேக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோரிங்கை பொறுத்தளவுக்கு எப்போவுமே நமக்கு இந்த வண்டி உள்ளே போய் கரெக்டாக அந்த ரன் ஆகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிறனால மேக்ஸிமம் நம்ம வந்து மெஷினில் தான் அந்த ரேமிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து நல்ல ப்ரெஷர் கொடுக்கும்போது நியர்லி ஒரு 7 டன்ஸ் கிட்டத்தட்ட அதோடைய ப்ரெஷர் வருது. அது நல்லாவே நான் இங்கே என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா சாயிலை காம்பேக்ட் பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி மெஷின்ஸை நம்ம ஹையர் பண்ணி அதுக்கப்புறமா இந்த காம்பேக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஒர்க் அப்படின்னு பார்த்தா இதோடைய பிசிசி, ஏன்னா ஃப்ளோரிங் பேஸ் காங்கிரீட் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான வேலை. ஸோ அதுக்கு பேஸ் காங்கிரீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதில் ரொம்பவும் முக்கியம். சிலர் வந்து எர்த் ரேமர் பண்ணுவாங்க. ஹேண்ட் ரேமிங் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் பொறுத்தளவுக்கு ஹேண்ட் ரேமிங் பத்தாது. சின்ன சின்ன வீடுகள் பண்ணுறோம், இல்லை சின்ன கட்டுமானங்களுக்கு வந்து ஹேண்ட் ரேமிங் ஓகே. பட் அதே மாதிரி அதை விட கொஞ்சம் மிடிலாக இருக்கும்போது நம்ம எர்த் ரேமிங் சொல்லக்கூடிய அந்த ரேமர் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் வால்யூமாக அது நல்ல ஸ்பேஸ் கிடச்சி ரோலரில் ஓட்டக்கூடிய வகையில் லேண்ட் அமைஞ்சதுன்னா அதை முடிஞ்சளவுக்கு நம்ம இந்த மாதிரி மெஷின் ரோலர் வச்சு ரேம் பண்ணிக்கிறதா வந்து நல்லது. ஏன்னா அப்போ தான் அந்த ஒர்க்கு நாளைக்கு ஏன்னா இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கும்போது அது மல்டி பர்பஸாக அது இருக்கும். ஸோ மிஷினரிஸ் ஹேண்டலிங்க்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். க்ரேன் உள்ள மேபி வரலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஃப்ளோரிங் ரேமிங் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே குவாலிட்டியாக பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு இங்கே பிசிசி அப்படிங்கிறது வந்து 1.5 இன்ச் மெட்டல் பிளான் பண்ணி தான் மேக்ஸிமம் நம்ம பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து அதையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா M10 காங்கிரீட்டு வச்சு ஆர்எம்சி ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டை 4 இன்ச்சஸ் திக்னஸ்க்கு வந்து நம்ம அதை பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா ரேமிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளோர் லெவல் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேக்ட்ரியோடைய எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம பண்ணுறோம். அதில் வந்து அந்த ஃப்ளோர் லெவல் எடுத்து அந்த ஃப்ளோர் லெவல் வந்து பிலோ அந்த எவ்வளோ இன்ச்சஸ் நமக்கு காங்கிரீட் தேவை அப்படிங்கிறத அது கரெக்டாக மார்க் பண்ணி லெவல் வச்சு அதுக்காக இப்போ ஆர்எம்சி நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த ஆர்எம்சி வந்து பண்ணும்போது என்னென்னா இதில் அந்த ஹோமோஜீனியஸ் மிக்சிங் நமக்கு கிடைக்கும். மிக்சிங் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். நம்ம M10, M20, M15 இந்த மாதிரி என்ன கிரேடில் நம்ம வாங்குகிறோமோ அந்த கிரேடு வந்து நமக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஆர்எம்சியை பொறுத்தளவுக்கு மிகவும் நம்பகமான இடத்துல ஆர்எம்சி வாங்கிக்கிட்டிங்கன்னா அதில் குவாலிட்டி வைஸ் வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதேமாரி உங்களுக்கு குவாலிட்டி நல்லா வேணும், நீங்கள் செக் பண்ண விரும்புனீங்கன்னா அதுக்கு க்யூப் டெஸ்ட் பண்ணிக்கணும். க்யூப் டெஸ்ட் பண்ணும்போது என்ன ரெக்யூமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்குதோ அது ரீச் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இந்த ஆர்எம்சியை பொறுத்தளவுக்கு நம்ம நீண்ட நாட்களாக ஒரு ஆர்எம்சி சப்ளை பண்ணி வாங்கிட்டுருக்குறோம். ஸோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம அந்த ஆர்எம்சி வாங்குகிறோம். இது வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாதனால அதை அவங்களையே நம்ம இங்கேயும் ஹையர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணுறப்பவும் நம்ம அதே மாதிரி ஆர்எம்சி தான் நம்ம அவங்ககிட்ட வாங்க போகிறோம். ஃப்ளோரை பொறுத்தளவுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காங்கிரீட் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து அந்த ஃப்ளோரிங் பேஸ் காங்கிரீட் வந்து நேற்று நைட்டு பண்ணினோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து அதுக்கு அந்த வாட்டரிங் க்யூரிங் வந்து பண்ணுறோம். இப்போ இந்த க்யூரிங் பண்ணுற வீடியோ தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ என்டையர் லென்த்துக்கும் இது வந்து 92/33 ஆஃபீஸோடு சேர்த்து 102/33 இதுதான் அந்த குடோனோட சைஸுங்க. இப்போ இதை பாண்டிங் பண்ணலை, ஏன்னா ஃபர்தராக ஒர்க் பண்ணுறதுனால அப்படியே க்யூரிங் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா முதல்ல வந்து அந்த காங்கிரீட் போட்ட உடனே நம்ம வழக்கமாக கூட்டுற அந்த சீமரில் ரஃப் பண்ணுறது தான் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அது கொஞ்சம் கரெக்டாக வராதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டூல் வந்து என்னுடைய கிளைண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணி அவர் ஒரு இம்போர்ட் பண்ண ஒரு டூல் வச்சுருந்தார். ஸோ அந்த டூல் வச்சு இப்போ பாருங்கள் அந்த ரஃப்னஸ் வந்து சாரோட ஐடியா அப்படியே நான் நீட்டாக பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு. சர்ஃபேஸ் கொஞ்சம் ரஃப் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஆர்எம்சி வந்து செட்டிங் கொஞ்சம் டைம் அதிகமாகறனால அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ மற்றபடி நம்ம நினச்ச மாதிரியே குவாலிட்டியாக வந்திருக்கு. நம்ம இதில் வந்து அந்த 1.5 இன்ச் மெட்டல் போட்டுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக ஆர்எம்சியே நல்ல என்ன மிக்ஸ் தேவைப்படுதோ அந்த
மிக்ஸை வந்து நம்ம ஆர்எம்சி வாங்கி 2 ஹவர்ஸில் இந்த ஒர்க்கு நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ பார்க்குறதுக்குமே அது நீட்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோன்னா, இது இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோரிங் அப்படிங்கிறனால ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா 4 inches வந்து காங்கிரீட் போடுறோம். ஏன்னா அவங்க டன்னேஜ் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறனால இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம். ஏன்னா எப்போவுமே இண்டஸ்ட்ரியல் வந்து பர்பஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இங்கே வந்து அந்த ஹெவி மெஷின்ஸ் எல்லாம் வந்து லோடிங் அன்லோடிங் அண்ட் இம்பேக்ட் லோடெல்லாம் வரனால என்ன பண்ணிட்டோன்னா 4 inches வந்து அதாவது ஃப்ளோரிங் பேஸ் காங்கிரீட் அண்டு கம்பி கட்டி ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 4 inches வந்து M20 காங்கிரீட் பண்ண போகிறோம். ஸோ நெசிட்டி அதுக்கு தேவையான பவர் ட்ராவல் எல்லாமே பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோரிங் வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னும் இந்த ஷீட் போடுறது இந்த மாதிரி அன்கம்ப்ளீஷன் ஒர்க் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அழகாக ஃப்ளோரிங் போட்டு கொடுத்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.